ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு இல்லைனா ராகி மாவுன்னு சொல்லுவோம். இந்த கேழ்வரகு மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அயன் சத்து, இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்கக்கூடியது. குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடக்கூடியதும். பேபியோட ஃபஸ்ட் ஃபுட்டே வந்து நம்ம கேழ்வரகு கஞ்சி தான் கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இது கூட நான் பன்னீர் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துருவின பன்னீரை இந்த ராகி கஞ்சி கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா டைரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதால நம்மளுக்கு குழந்தைக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரோட்டீன் வந்து அதில் ஃபுல்லாக இருக்கிறதால குழந்தைக்கு ஹைட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ஃபைனலாக நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிரணேஷ்க்கு எப்போவுமே இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து கொடுப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 2 பொருளை வச்சு செய்யக்கூடிய வெயிட் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த சூப்பரான பேபி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புதினா சாதம் செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சு போட்டுருங்க. அரைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து குயிக்காக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக வந்து மிக்ஸில எல்லாம் அரைக்க தேவையில்லை. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் நீங்கள் அரிசி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டு நல்லா அதை சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புதினா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் சூடான உடனே இது கூட 4 ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட குட்டியாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே குட்டியாக சேர்த்துக்கணும் இஞ்சி. இதை சேர்த்துட்டு இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 4 பீஸ் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு 3 மிளகு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 துண்டு தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ரைஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. புதினா வந்து அந்த பச்சை வாசனை சுத்தமாக இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். இது வதக்க கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாயிரும் புதினா. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது புதினா நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே இஞ்சி, புதினா, பூண்டு, மிளகு, மஞ்சள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு புதினா சட்னி அரைச்சா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருந்த சாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக குலைவாக வந்து வெந்துருச்சு. இதை நம்ம இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா, இதை வந்து நான் இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த சாதத்து கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த பேஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த சாதத்துலேயும் இறங்கிடும். சாதம் ரொம்ப குலைவாக சூப்பராக இருக்கும். சால்ட் மட்டும் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் சிம்மில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஊற வச்ச டேட்ஸ் வந்து 2 சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு டேட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை நல்லா பியூரி மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவா வந்து நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து குக் ஆகும். இதை நல்லா வறுத்துட்டு இப்போது இந்த ரவா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த ரவாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா குக்கான உடனே ஒரு 2 மினிட்ஸ் குக்கானால் போடுதோம். இந்த ரவா தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் குக்கான உடனே நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட் டேட்ஸ் பியூரி, இதை வந்து இந்த ரவா கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே தான் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா காய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சுவையான பேபி டின்னர் ரெசிபி வந்து கிடச்சிரும். இது கூட நான் ஸ்வீட்டுக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். இப்போ ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம அழகாக சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு டின்னராகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.